நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிங்களா? இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். சிம்பிள் அண்ட் ஒன்லி மெத்தட், ஈஸி மெத்தட் சில்வர் ETF தான். சில்வர் ETF எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாட்டி சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல ப்ரோக்கர் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட்டு, ஜெரோதா, க்ரோ, ஸ்டாக்ஸு இந்த மாதிரி எதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் சில்வர் ETFன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா இது வரும். ஐசிஐசிலேருந்து வரும், நிப்பான் இந்தியாவிலேருந்து வரும், டாட்டா சில்வர் ETF வரும், இப்படி எக்கச்சக்கமாக வரும். கோட்டாக் சில்வர் ETF வரும். அதுலேருந்து எதில் பிடிச்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான். பட் அதில் ஒரு இது நம்ம இது பார்க்கணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவங்களுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து ட்ராக்கிங் ஏரன் இருக்கும். கம்மி ட்ராக்கிங் ஏரன் இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து லெஸ்ஸாக வந்து வேஸ்டேஜ் கம்மி, வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று ETF பொறுத்தவரை லிக்விடிட்டி இருக்கணும். மார்க்கெட்டில் அதிக பேர் ட்ரேட் பண்ணால் தான் வந்து நம்ம நினச்ச நேரம் செல் பண்ண முடியும். இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று ETF ஏன் பெஸ்ட் அப்படின்னா, ஃபிசிக்கலாக வாங்குறத விட இது வாங்குறது ஈஸி. விற்கும் போது மார்க்கெட் ரேட்டே கிடைக்கும். நீங்கள் வாங்குறது ஈஸியாக இருக்கும் ஃபிசிக்கலாக. விற்கும் போதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை கம்மியான ரேட்டில் தான் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி இதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இப்படி வாங்கி உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்.